எல்லாருக்கும் வணக்கம். ஆனரோட ஃபிட்னஸ் பேண்ட் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கராக இருந்திருக்கு. அதோட லாஸ்ட் சீரீஸ் வரைக்கும் ஒரு பேண்ட் 5 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கூட அது ஒரு நார்மல் கன்வென்ஷனல் ஸ்டைலில் தான் இருந்தது. பட் இந்த வருஷம் அவங்களோட ஆனர் பேண்ட் 6 லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன பெரிய சேஞ்ச்னா பேண்ட் 5 கம்பேர் பண்ணுறச்ச இதோட டிஸ்பிளே சைஸ் ரொம்ப பெருசு. நான் ஆனர் பேண்ட் 6ஓட அன்பாக்சிங் இம்ப்ரெஷன்ஸ் ஆல்ரெடி என் தமிழ் சேனலில் போட்டிருந்தேன். நீங்கள் பார்க்க மறந்துட்டிங்கன்னா கவலைப்படாதீங்க. நான் அதோட லிங்க்கை டிஸ்கிரிப்ஷன்லேயும் இங்கே இருக்கிற ஐ பட்டன்லேயும் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வருஷம் ஆனர் பேண்ட் 6ஓட டிஸ்பிளே சேஞ்ச் ஆகிருக்கு நான் சொன்னேன். பட் அவங்களோட ப்ரைஸை கொஞ்சம் அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க. இதை பற்றின முழு விமர்சனம் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆனர் பேண்ட் 5ல 0.95 இன்ச் டிஸ்பிளே இருந்துச்சு. பட் இன்னைக்கு ஆனர் பேண்ட் 6ல 1.47 இன்ச் டிஸ்பிளே வந்திருக்குது. இந்த 194x368 பிக்சல் AMOLED பேனல் வந்துட்டு ரொம்ப ஷார்ப்பாகவும் வைப்ரண்ட்டாகவும் இருக்குது. நீங்கள் வெயிலில் போனால் கூட உங்களுக்கு டிஸ்பிளே ரொம்ப பிரைட்டாகவே தான் இருக்குது. கண்ணுக்கு நல்ல விசிபிலிட்டி கூட இருக்குது. டிஸ்பிளே சைஸ் பெருசானதுனால ஆல்மோஸ்ட் 85% உங்களுக்கு பெசல்ஸ் இல்லாமலே இருக்குது. ஸோ இதனால் உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் என்ன வருதுன்னா, பேண்ட் 5ல ஃபிசிக்கல் பட்டன் எதுவுமே இருக்கல. பட் பேண்ட் 6ல உங்களுக்கு சைடில் ஒரு பட்டன், ஃபிசிக்கல் பட்டன் கொடுக்குறாங்க. அந்த பட்டன் கொடுக்குறச்ச என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, பேண்ட் 5ல இப்போது நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு ஸ்வெட் டச் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சம்டைம் மால் ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ ஃபிசிக்கல் பட்டன் கொடுக்குறச்ச உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா அந்த மாதிரி ஒரு மால் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இன்னொரு சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆனர் லோகோ கொடுத்துருக்காங்க. அது பார்க்கவும் கொஞ்சம் அட்ராக்டிவாக தான் இருக்குது. ஸோ இதோட ஸ்ட்ராப்ஸ் பார்த்தீங்கன்னா சிலிக்கானில் பில்ட் பண்ணியிருக்காங்க. ரெகுலராக எல்லா ஃபிட்னஸ் பேண்டில் வர்ற அதே மாதிரி தான் இருக்குது. இதை போட்டிருக்கிறச்ச உங்களுக்கு ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீல் அந்த மாதிரி ஒன்றுமே இல்லை. இச்சிங்னஸ் எதுவுமே கிடையாது. இந்த ஸ்ட்ராப்ஸ் இன்டர்சேஞ்சபிள். ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலர் தகுந்தாப்பில் நீங்கள் புது ஸ்ட்ராப்ஸ் மாற்றிக்கலாம். ஆனர் பேண்ட் 6 பொறுத்தவரை ஃபிட்னஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபேக்டராகவே இருக்குது. இதில் 24 hour ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இருக்குது, ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்குது, பிளட் ஆக்சிஜன் மானிட்டரிங் இருக்குது, அண்ட் இன்னும் சில கொஞ்சம் நல்ல ஃபீச்சர்ஸாகவே இருக்குது. இதில் ஹார்ட் ரேட் மானிட்டரிங்கை பொறுத்தவரை உங்களுக்கு 24 hours ஹார்ட் ரேட் மானிட்டரிங் இது பண்ணிட்டு இருக்கும். இதில் பெனிஃபிட்ஸ் என்னென்னா, உங்களுக்கு ஹார்ட் ரேட் லெவல்ஸ் நீங்கள் செட் பண்ணிக்கலாம். அதாவது லோ அண்ட் ஹை செட் பண்ணிவிட்டு இந்த ரேஞ்சுக்கு மேலே போயோ இல்லை இந்த ரேஞ்சுக்கு கீழே போச்சுன்னா கூட உங்களுக்கு அதை அலர்ட் பண்ணும். இதில் ட்ரூ ஸ்லீப் 2.0 ஆல்கோரிதம் இருக்குது. இந்த ஆல்கோரிதமில் பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு உங்கள் ஃபுல் நைட் ஸ்லீப்பு அது ட்ராக் பண்ணும். ப்ளஸ் உங்களுக்கு அதை பற்றின ஒரு அனாலிட்டிக்ஸ் கொடுக்கும். உங்களோட ஹேபிட்ஸ் அது எப்படி சேஞ்ச் பண்ணணும் ஃபுல் டீட்டெயிலாக அங்கே கிடைக்கும். ஸோ இந்த அனாலிட்டிக்ஸ் பார்த்துட்டு நீங்கள் உங்கள் ஸ்லீப்பை இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். பிளட் ஆக்சிஜன் டெஸ்ட் உங்கள் ஹெல்த்துக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு மெஷர்மெண்ட். பிளட் ஆக்சிஜனோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டிக்ஸ் வரும் உடம்புல, எனர்ஜி டெஃபிஷியன்சிஸ், மெமரி லாஸு, இதில் எல்லாமே ஒரு லோ பிளட் ஆக்சிஜனோட சிம்டம்ஸ். லாங் டேர்மில் உங்கள் பிளட்டில் ஆக்சிஜன் லெவல் கம்மியாக இருந்ததுன்னா இது உங்கள் பிரெயின், ஹார்ட் அண்ட் லங்ஸை கூட டேமேஜ் பண்ணலான்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி சொல்லுது. ஆனர் பேண்ட் 6ல பிளட் ஆக்சிஜன் லெவல் ஒரு நல்ல ஹார்ட்வேர் ப்ளஸ் ஒரு நல்ல ஆப்டிமைஸ் சாஃப்ட்வேர் மூலமாக உங்கள் பிளட் ஆக்சிஜன் லெவலில் ரிலையபிளாக டிடெக்ட் பண்ணி உங்களுக்கு அனாலிட்டிக்ஸ் கொடுக்குது. ஆனர் பேண்ட் 6ல ஆல்ரெடி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் ட்ராக்கிங் இருக்குது. இதில் ஆல்ரெடி உங்களுக்கு ரன்னிங், வாக்கிங், ஸ்விம்மிங், இன்னும் பல ஆக்டிவிட்டி மோட்ஸ் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், இதில் ஸ்விம்மிங்கும் பண்ணலாம். பிகாஸ் இது ஆல்ரெடி IP ரேட்டட், ஸோ வாட்டர் ப்ரூஃப். இதில் ஃபிட்னஸ் ரிலேட்டட் மட்டும் இல்லாமல் உங்கள் வாட்ச் கூட இதை நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் அலர்ட்ஸ் வரும். லைக் இன்கமிங் கால்ஸு, டெக்ஸ்ட்டு, அதர் நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்கள் மொபைலில் செட் பண்ணது எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா மியூசிக், ரிமோட் கேமரா ஷட்டர்ஸ், கால்ஸ் கூட நீங்கள் அட்டென்ட் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய அதர் ஃபீச்சர்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ கண்டிப்பாக இதில் உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த பேண்ட் 6 பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோன் கூட சிங்க் பண்ணிக்கலாம். எப்படி பார்த்தீங்கன்னா, ஒரு Huawei ஹெல்த் ஆப் சொல்லிட்டு உங்களுக்கு ப்ளே ஸ்டோர்லேருந்து டவுன்லோட் பண்ணணும். ஸோ அந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணச்ச அந்த ஆப்பில் இந்த டிவைஸை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணதுக்கப்புறமா உங்களுக்கு பற்றின எல்லா டீட்டெயில்ஸையும் அந்த ஆப்பில் நீங்கள் பார்க்க முடியும். அதாவது உங்களோட ஹெல்த் ரிலேட்டட், உங்களோட SpO2 மெஷர்மெண்ட்ஸ், எக்ஸசைஸ் மெஷர்மெண்ட்ஸ், உங்களோட ஹார்ட் ரேட் மானிட்டரிங் எல்லாமே அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ஈவன் நான் முன்னாடி சொன்ன ஸ்லீப் மானிட்டரிங் கூட அதில் ட்ராக் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் ஆல்ரெடி உங்களுக்கு இன்பில்ட் வாட்ச் ஃபேஸஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வாட்ச் ஃபேஸஸ் ஆட் பண்ணோன்னா நீங்கள் Huawei ஹெல்த் ஆப்பில் இருக்கிற வாட்ச் ஸ்டோரில் போயிட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு அங்கே வந்து ஃப்ரீ வெர்ஷன் ப்ளஸ் பெய்ட் வெர்ஷன்ஸும் இருக்குது. பட் அது வந்து ரீஜன் டிபெண்டன்ட். இல்லை இன்னொரு ஆடட் ஃபீச்சர் என்னென்னா உங்களுக்கு ஆக்டிவிட்டி ரிமைண்டர்ஸ் கொடுக்கும். அதாவது நீங்கள் ரொம்ப நேரம் உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா அது வந்து எவ்ரி 1 hour உங்களுக்கு ரிமைண்ட் பண்ணும். எழுந்து நின்று உங்களுக்கு வந்து பாடியை ஆக்டிவாக இருக்கணும் சொல்லிட்டு ரிமைண்ட் பண்ணும். ப்ளஸ் அது கூட உங்களுக்கு இதில் வந்து ஸ்ட்ரெஸ் மானிட்டரிங் இருக்குது, வெதர் ரிப்போர்ட்ஸ், இன்னும் பல ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் அந்த ஹெல்த் ஆப்பில் இருக்கிற செட்டிங்ஸில் போய்ட்டு நீங்கள் கண்டிப்பாக செக் பண்ணிக்கலாம். Huawei ஹெல்த் ஆப் வந்துட்டு உங்களுக்கு ஐஃபோன் ப்ளஸ் ஆண்ட்ராய்டு ரெண்டுலேயுமே ஒர்க் ஆகும். ப்ளஸ் iOSல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் ஃபங்க்ஷனாலிட்டி அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாட்ச் ஃபேஸ் கூட iOSல கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் வந்து ப்ளே ஸ்டோரில் வந்து உங்களுக்கு Huawei ஹெல்த் ஆப் அப்டேட்டட் வெர்ஷன் கிடைக்காது. ஸோ அப்படி யாராவது இருந்தீங்கன்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வாங்க, உங்களுக்கு வந்து அங்கே லேட்டஸ்ட் ஏபிக்கு அவைலபிளாக இருக்கும். Honor Band 6ஓட பேட்டரி லைஃப்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு டைம் சார்ஜ் பண்ணேன்னா கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 10 நாள் வந்து ஈஸியாக பேட்டரி லைஃப் வருது. இல்லை இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வெறும் ஒரு 5 நிமிஷம் சார்ஜ் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு 2 நாளைக்கு பேட்டரி பேக்கப் வருது. ஸோ பேட்டரி பேக்கப்பை பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரைஸுக்கு இது ஒரு பிரமாதமான டீல். மொத்தத்தில் சொல்லணுன்னா நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கர் எனக்கு கிடச்சிருக்குது. இதில் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு வாட்ச் ஃபேஸஸ் கிடைக்குது, நல்ல ஒரு ஃபிட்னஸ் ட்ராக்கிங் கிடைக்குது, ஸ்லீப் அனாலிட்டிக்ஸ் கிடைக்குது, ஒரு நல்ல ஹார்ட் ரேட் மானிட்டரிங் கிடைக்குது. இல்லை ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட் சொல்லணுன்னா வந்து இதில் ஜிபிஎஸ் இன்பில்ட்டாக இல்லை. ஸோ டெஃபினெட்லி உங்களுக்கு வந்துட்டு ஒரு மொபைல் ஃபோன் ஆல்வேஸ் இது கூட இருக்கணும். இஃப் அட் ஆல் உங்களுக்கு வந்து ஜிபிஎஸ் ட்ராக் பண்ணணும்னா, ஜிபிஎஸ் ட்ராக் பண்ண வேண்டாம்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக இது வாட்ச் போட்டுட்டு அப்படியே வாக்கிங் ஜாகிங் எதுக்கு வேணால் போகலாம். ஸோ அதை விட்டுட்டு பாக்கி எதுவுமே எனக்கு ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக தெரில. இந்தியாவில் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து 3999 ரூபாய்க்கு ரீட்டைல் ஆகுது. என்னை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபா கம்மியாகவே வச்சுருக்கலாம், ஏன்னா ஜிபிஎஸ் இல்லை. பட் ஸ்டில் ஓகே, இந்த ப்ரைஸ்க்கு நீங்கள் கண்டிப்பாக வாங்கலாம், இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆஃபர் எதாவது வந்துன்னா பாருங்கள். ப்ளஸ் உங்களுக்கு ஏதாவது HDFC பேங்க் கார்டு ஆஃபர்ஸ்லாம் ஏதாவது வராங்கன்னா கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு Honor Band 6 வாங்கணும்னு இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்மளோட லிங்க்கை செக் பண்ணுங்கள், நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ அவ்வளோதான் இன்றைக்கி இந்த வீடியோவில். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் அந்த பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. உங்களுக்கு Band 6 பற்றினா ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. இல்லைனா நம்ம டெலிகிராம் சேனலுக்கு அங்கேயும் வந்து நீங்கள் உங்கள் கொஷின்ஸை கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுவேன். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் மனிஷ். நீங்கள் பார்க்குறது Technspice தமிழ். பாய்.